வணக்கம், என் அன்பான வயதான சகோதர சகோதரிகளே. நான் டாக்டர் மைரா. இன்று நான் உங்களுக்கு ஒரு தீர்வைக் கொண்டு வருகிறேன். இது உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அடைபட்ட நரம்புகளையும் திறக்கும். நீங்கள் உணர்வின்மை, கூச்ச உணர்வு, நரம்பு அடைப்புகள் அல்லது கால் வலியை அனுபவித்தால் இந்த சூடான நீர் தீர்வை முயற்சிக்கவும். உங்கள் உடலில் உள்ள அனைத்து அடைபட்ட நரம்புகளும் உடனடியாக திறக்கும். அடைபட்ட நரம்புகளுக்கு ஒரு இயற்கை தீர்வு. நண்பர்களே, நரம்புகளில் இரத்த ஓட்டம் குறையும் போது உடலின் ஒவ்வொரு பகுதியும் வலிக்கத் தொடங்குகிறது. நாம் வயதாகும்போது இந்த நரம்புகள் படிப்படியாக அடைக்கப்பட்டு இறுதியில் பக்கவாதத்திற்கு வழிவகுக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்து இந்த 5 அற்புதமான வைத்தியங்களை முயற்சித்த பிறகு உங்கள் உடல் முழுவதும் அடைபட்ட நரம்புகள் ஒரு குழாய் போல உடனடியாக திறக்கும். இந்த வைத்தியங்கள் கழுத்திலிருந்து இடுப்பு, பாதங்கள் மற்றும் கால் விரல்கள் வரை உள்ள ஒவ்வொரு நரம்புகளையும் திறக்கும். வழிமுறைகளையும் முறையையும் பின்பற்றவும். எனது நோயாளிகளில் ஒருவரான 74 வயதான ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் திரு பல்பீர் சிங். அவரது கால்களில் உள்ள நரம்புகள் மிகவும் அடைபட்டிருந்ததால் அவர் 100 படிகள் நடந்தவுடன் சோர்வடைந்து அவரது கால்களில் கூர்மையான கூச்ச உணர்வை உணருவார். ஒரு நாள் அவரது மகன் என்னிடம், டாக்டர், அப்பா தனது பேரனுடன் கிராம கண்காட்சிக்கு நடந்து செல்வது கனவு. ஆனால் இப்போது அவர் வீட்டின் முற்றத்தில் கூட நடக்க முடியாது என்று கூறினார். அவரது உதவியற்ற தன்மை என் இதயத்தை உடைத்தது. நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த வயதான உறுப்பினரும் இதுபோன்ற அடைபட்ட நரம்புகளால் தங்கள் கால்கள் இறந்து போவதை நான் விரும்பவில்லை. உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் உயிர் கொடுக்கும் இரத்த ஓட்டம் குறித்து நாங்கள் மிகவும் அக்கறை கொள்கிறோம். ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு ஒரு நோயாளி மட்டுமல்ல, நமக்கு உயிர் கொடுக்கும் நமது சமூகத்தின் உயிருள்ள தமனிகளும் கூட. எய்ம்ஸ் 2025 அறிக்கையின்படி கால்களில் உணர்வின்மை மற்றும் வலி இருப்பதாக புகார் கூறும் 70%. முதியவர்களின் நரம்புகளில் 50% அல்லது அதற்கு மேற்பட்ட அடைப்புகள் உள்ளன. இது படிப்படியாக முற்றிலும் அடைபட்டு பக்கவாதம் அல்லது கேங்க்ரீனுக்கு வழிவகுக்கும். புறத்தமனி நோய், கால்களில் உள்ள நரம்புகளில் அடைப்பு உள்ள முதியவர்களுக்கு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் 90% அதிகரித்துள்ளது என்று உலக சுகாதார அமைப்பு 2025 எச்சரிக்கிறது. ஆனால் கவலைப்பட வேண்டாம். இன்று அறுவை சிகிச்சை அல்லது விலையுயர்ந்த மருந்துகள் இல்லாமல் உங்கள் அடைபட்ட நரம்புகளை உடனடியாக திறக்கும் 5 சூடான நீர் சிகிச்சைகளை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். என்னுடைய நோயாளிகளில் ஒருவர் ஒரே ஒரு மருந்தை மட்டும் முயற்சித்தார். அவருடைய கால்களில் இருந்த மரத்து போனது 3 நாட்களுக்குள் மறைந்துவிட்டது. அவர், டாக்டர், என் கால்கள் மீண்டும் உயிர் பெற்றுவிட்டன. யாரோ புதிய நரம்புகளை செருகியது போல. அந்த மருந்து என்னவென்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த வீடியோவில் அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்துவேன். இந்த வீடியோவை நீங்கள் தவறவிட்டிருந்தால் உங்கள் அடைபட்ட நரம்புகள் உங்களை சக்கர நாற்காலியில் அடைத்து வைக்கக்கூடும். வீடியோவின் முடிவில் உங்கள் நரம்புகளை என்றென்றும் இளமையாக வைத்திருக்கும் 3 ஆயுர்வேத பழக்க வழக்கங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, நீங்கள் தயாரா? உங்கள் அடைபட்ட நரம்புகளை திறந்து வலியின்றி நடக்க கீழே உள்ள கருத்துக்களில் ஆம் என்று எழுதுங்கள். இந்த உயிர்காக்கும் வைத்தியங்களைப் பற்றி அறிய விரும்பினால், மேலும் இந்த வீடியோவை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள் என்பதையும் சொல்லுங்கள். நாசிக், விஜயவாடா, அகர்தலா அல்லது வேறு எங்காவது. நான் ஒவ்வொரு கருத்தையும் படித்து உங்கள் பதிலுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். முதல் தீர்வு உங்கள் நரம்புகளுக்கு உயிர் கொடுக்கும். தவறவிடாதீர்கள். நண்பர்களே, பிரச்சனை என்னவென்றால் வயதுக்கு ஏற்ப கொழுப்பு, கால்சியம் மற்றும் பிற கழிவுப் பொருட்கள் நமது இரத்த நாளங்களின் சுவர்களில் குவிகின்றன. இது நரம்புகள் குறுகி கடினமாக்குகிறது. இது உடலின் தொலைதூரப் பகுதிகளுக்கு, குறிப்பாக பாதங்களுக்கு இரத்த ஓட்டத்தை குறைக்கிறது. உங்கள் கால்களில் எப்போதும் சூடாகவும் லேசாகவும் உணர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். உங்கள் பேரக்குழந்தைகளுடன் பூங்காவில் நடக்க அல்லது கோவிலைச் சுற்றி வர விரும்புகிறீர்கள். ஆனால் உங்கள் கால்களில் உணர்வின்மை, குளிர் மற்றும் வலி உங்களை தடுக்கிறது. அடைப்பு மோசமடைந்து உங்களுக்கு கால்புண் ஏற்படும் அல்லது உங்கள் கால் துண்டிக்கப்பட வேண்டியிருக்கும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். உங்கள் கிராமத்தில் உள்ள வயல்களில் மீண்டும் நடக்க முடியுமா அல்லது குளிர்காலத்தில் கூட சாக்ஸ் இல்லாமல் நடக்க முடியுமா என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். உங்கள் பயத்தையும் வலியையும் நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு
நீங்கள் வெறும் ஒரு நபர் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் வாய்ந்த பயணி. ஒவ்வொரு பாதையிலும் கவனமாக நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஜெரியாட்ரிக்ஸ் 2025 இல் நடத்திய ஆய்வில் நரம்பு அடைப்புகள் உடலில் நாள்பட்ட வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்துடன் நேரடியாக தொடர்புடையவ என்றும் குறிப்பிட்ட சூடான நீர் சிகிச்சைகள் 72 மணி நேரத்திற்குள் இந்த வீக்கத்தை குறைக்கும் என்றும் கூறுகிறது. வாத மற்றும் கப தோஷங்கள் அதிகரிப்பதால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறதென்றும் சரியான கூறுகளை சூடான நீருடன் இணைப்பது இந்த தோஷங்களை அமைதிப்படுத்தி நரம்புகளை திறக்கிறதென்றும் ஆயுர்வேதம் கூறுகிறது. இப்பொழுது சூடான நீரை பயன்படுத்தி ஒவ்வொரு அடைபட்ட நரம்புகளையும் திறக்கும் 5 வைத்தியங்களை ஆராய்வோம். முதல் தீர்வு கலுப்பு மற்றும் கிராம்புகளை சூடான நீரில் குளிப்பது. பாதங்களில் அடைபட்ட நரம்புகளுக்கு ஒரு அமுதம். நண்பர்களே, இந்த வைத்தியம் உங்கள் கால்களில் தொடங்கும் அடைப்புகளை உடைக்கும். இதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாளி சூடான நீர் தேவை. எரியும் உணர்வை ஏற்படுத்தாமல் உங்கள் கால்களை நனைக்கும் அளவுக்கு சூடாக இருக்கும். உங்களுக்கு 100 கிராம் கல் உப்பு மற்றும் 20 முதல் 25 கிராம்புகள் தேவைப்படும். முதலில் கிராம்புகளை ஒரு தடிமனான துணியில் சுற்றி அவற்றின் எண்ணெயை வெளியேற்ற ஒரு சுத்தியலால் லேசாக தட்டவும். இப்போது வாளியை சூடான நீரில் நிரப்பவும். அதில் கல் உப்பை கரைத்து நொறுக்கப்பட்ட கிராம்பு மூட்டையை சேர்க்கவும். அதை 5 நிமிடங்கள் தண்ணீரில் ஊறவிடவும். பின்னர் தண்ணீரை வடிகட்டவும். 2 கால்களையும் தண்ணீரில் மூழ்கடித்து உட்காருங்கள். இந்த நீரில் 20 நிமிடங்கள் வைத்திருங்கள். ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் உங்கள் கால் விரல்கள் மற்றும் கணுக்கால்களை மெதுவாக மசாஜ் செய்யவும். கல் உப்பு உடலில் இருந்து நச்சுகளை நீக்கி வீக்கத்தை குறைக்கிறது. மேலும் கிராம்புகளிலிருந்து யூஜெனால் எண்ணெய் இரத்த நாளங்களை விரிவுபடுத்துகிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இந்த கலவையானது நரம்புகளில் கால்சியம் மற்றும் கொழுப்பு படிவுகளை உடைக்கிறது. ஹார்வ் ஹெல்த் 2025 இல் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை கல் உப்பு மற்றும் கிராம்புகளுடன் வெதுவெதுப்பான நீரில் கால்களை ஊற வைப்பது புற வாசோடைலேஷன் கால் நரம்புகளின் விரிவாக்கம் 40% அதிகரிக்கிறது மற்றும் அடைப்பு அறிகுறிகளை 7 நாட்களில் 60% குறைக்கிறது என்று கூறுகிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான 71 வயதான திருமதி கிருஷ்ணா தேவி ஒரு இல்லத்தரசி இரவில் எப்போதும் குளிர்பாதங்கள் மற்றும் கூச்ச உணர்வுகளை அனுபவித்தார். நடக்கவும் குறிப்பிடத்தக்க சிரமத்தை அனுபவித்தார். நான் அவளுக்கு இந்த குளியலை பரிந்துரைத்தேன். ஆரம்பத்தில் இது ஒரு எளிய கால் குளியல் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவள் ஒவ்வொரு இரவும் 3 நாட்களுக்கு இதைச் செய்தபோது 4வது நாளில் அவளுடைய கால்கள் சூடாக உணர்ந்தன. கூச்ச உணர்வு மறைந்துவிட்டது. ஒரு வாரத்திற்குப் பிறகு, டாக்டர், நான் இப்போது சந்தைக்கு நடக்க முடியும். என் கால்கள் மீண்டும் உயிர் சக்தியை பெற்றுள்ளன என்று அவள் சொன்னாள். அவளுடைய மகிழ்ச்சி என்னை உணர்ச்சியால் நிரப்பியது. ஆயுர்வேதம் கல் உப்பு வாதத்தை அமைதிப்படுத்துகிறது, கிராம்பு இரத்தத்தை மெலிதாக்குகிறது, நரம்புகளில் சுழற்சியை அதிகரிக்கிறது என்று கூறுகிறது. அதை எப்படி செய்வது? ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு கல் உப்பு மற்றும் கிராம்புகளுடன் கூடிய வெதுவெதுப்பான நீரில் உங்கள் கால்களை 20 நிமிடங்கள் ஊற வைக்கவும். எவ்வளவு நேரம்? தொடர்ச்சியாக 10 நாட்கள். எச்சரிக்கை: உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் தண்ணீரை மிகவும் சூடாக பயன்படுத்துவதைத் தவிர்க்கவும். உங்கள் கால்களின் தோலில் கவனமாக இருங்கள். இந்த தீர்வு உங்கள் கால்களில் உள்ள அனைத்து அடைபட்ட நரம்புகளையும் திறக்கும். இந்த கால் குளியலை முயற்சிக்க விரும்பினால் அல்லது உங்கள் கால்களில் உணர்வின்மை மற்றும் வலியுடன் நீங்கள் தொடர்ந்து வாழ விரும்பினால் கீழே ஒரு கருத்தை இடுங்கள். மற்றொரு தீர்வு வெதுவெதுப்பான நீர். உடல் முழுவதும் உள்ள நரம்புகளின் உள் சுத்திகரிப்புக்கு இலவங்கப்பட்டை மற்றும் இஞ்சி தேநீர். நண்பர்களே, இந்த தேநீர் உங்கள் இரத்த ஓட்டத்தை நேரடியாக சுத்தப்படுத்தும் மற்றும் நரம்புகளில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றும். இந்த தேநீர் தயாரிக்க உங்களுக்கு ஒரு அங்குல புதிய இஞ்சி, ஒரு இலவங்கப்பட்டை குச்சி அல்லது ஒரு டீஸ்பூன் இலவங்கப்பட்டை தூள் மற்றும் 2 கப் தண்ணீர் தேவை. இஞ்சியை நன்றாக அரைக்கவும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை சூடாக்கவும். துருவிய இஞ்சி மற்றும் இலவங்கப்பட்டை சேர்த்து 10 நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். தண்ணீர் ஒரு கப்பாக குறைக்கப்பட்டதும் அடுப்பை அணைக்கவும். வடிகட்டி சிறிது தேன் சேர்க்கவும். மாற்றாக, இந்த தேநீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சூடாக குடிக்கவும்.
இஞ்சியில் இஞ்சிரோல் உள்ளது. இது இரத்தத்தை மெலிதாக்கி நரம்புகளில் உள்ள அடைப்புகளை நீக்குகிறது. மேலும் இலவங்கப்பட்டையில் சின்ன மால்டிஹைட் உள்ளது. இது இரத்த நாளங்களை விரிவுபடுத்துகிறது மற்றும் இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துகிறது. இந்த கலவையானது நரம்பு சுவர்களிலிருந்து கொழுப்பை நீக்குகிறது. டெய்லி ஹெல்த் போஸ்ட் 2025 இல் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி, இந்த இஞ்சி மற்றும் இலவங்கப்பட்டை தேநீர் இரத்த நைட்ரிக் ஆக்சைடு அளவை 30% அதிகரிக்கிறது. இது நரம்புகளை 6 மணி நேரம் வரை விரிவடையச் செய்கிறது மற்றும் இயற்கையாகவே அடைப்புகளை நீக்குகிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான 69 வயதான ஓய்வு பெற்ற ஓட்டுநரான திரு. ராமேஸ்வர் தாஸ், நரம்புகள் அடைபட்டதால் கைகள் மற்றும் கால்களில் வலி மற்றும் உணர்வின்மையால் அவதிப்பட்டார். அவருக்கு நடக்கக்கூட சிரமம் இருந்தது. இந்த தேநீரை குடிக்க நான் அவருக்கு அறிவுறுத்தினேன். ஆரம்பத்தில் இலவங்கப்பட்டை சுவை அவருக்கு விசித்திரமாக இருந்தது. ஆனால் தொடர்ந்து 5 நாட்கள் அதை குடித்த பிறகு அவரது கைகள் மற்றும் கால்கள் சூடாக உணர்ந்தன. வலி குறைந்தது. 10 நாட்களுக்குப் பிறகு, டாக்டர், நான் இப்போது என் நண்பர்களுடன் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தேநீர் கடைக்கு நடந்து செல்ல முடியும் என்று அவர் கூறினார். அவரது தன்னம்பிக்கை திரும்புவதைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். இஞ்சி மற்றும் இலவங்கப்பட்டை இரண்டும் இயற்கையில் சூடாக இருப்பதாகவும் கபதோஷத்தை குறைப்பதன் மூலம் நரம்புகளை சுத்தப்படுத்துவதாகவும் ஆயுர்வேதம் கூறுகிறது. அதை எப்படி செய்வது? தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கப் சூடான இஞ்சி இலவங்கப்பட்டை தேநீர் குடிக்கவும். எவ்வளவு காலம்? 21 நாட்களுக்கு. எச்சரிக்கை: உங்களுக்கு வயிற்றுப் புண்கள் அல்லது அமிலத்தன்மை இருந்தால் இஞ்சியின் அளவை பாதியாக குறைக்கவும். இந்த தேநீர் உங்கள் நரம்புகளை உட்புறமாகச் சுத்தப்படுத்தி அவற்றை முழுமையாகத் திறக்கும். கீழே உள்ள கருத்துக்களில் இந்த தேநீர் தயாரிக்க விரும்பினால் ஆம் என்றும், அடைபட்ட நரம்புகளுடன் நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்தால் இல்லை என்றும் எழுதுங்கள். மூன்றாவது தீர்வு ஆழமான அடைப்புகளை உடைக்க எப்சம் உப்பு மற்றும் கடுகு விதைகளை வெதுவெதுப்பான நீரில் நொதிக்க வைப்பதாகும். நண்பர்களே, இந்த தீர்வு இடுப்பு அல்லது தொடைகளில் வலி மற்றும் கனத்தன்மை போன்ற நாள்பட்ட மற்றும் ஆழமான நரம்பு அடைப்புகள் உள்ளவர்களுக்கு. இதற்கு உங்களுக்கு 2 கைப்பிடி எப்சம் உப்பு, மெக்னீசியம் சல்பேட் அல்லது கல் உப்பு, 1 கைப்பிடி கடுகு விதைகள் மற்றும் ஒரு தடிமனான பருத்தி துணி தேவை. முதலில் கடுகு விதைகளை ஒரு உலர்ந்த பாத்திரத்தில் லேசாக வறுக்கவும். பின்னர் அவற்றை ஒரு தடிமனான சுத்தமான துணியில் கட்டி ஒரு கட்டு போல அமைக்கவும். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணீரை கொதிக்க வைக்கவும். அதில் எப்சம் உப்பை கரைத்து கடுகு விதைகளை சேர்க்கவும். 5 நிமிடங்கள் கொதிக்க விடவும். தீயை அணைத்துவிட்டு இந்த நீரில் ஒரு துண்டை நனைக்கவும். அதை பிழிந்து எடுக்கவும். ஆனால் அது மிகவும் சூடாக விட வேண்டாம். இந்த சூடான துண்டை இடுப்பு, தொடை அல்லது முதுகு போன்ற அடைப்பு அல்லது வலி உள்ள பகுதியில் வைக்கவும். அதை 10 நிமிடங்கள் விடவும். பின்னர் துண்டை மீண்டும் வெதுவெதுப்பான நீரில் நனைத்து அதை பிழிந்து மீண்டும் வைக்கவும். இதை 20 நிமிடங்கள் செய்யவும். எப்சம் உப்புகளில் மெக்னீசியம் நிறைந்துள்ளது. இது நரம்புகள் மற்றும் தசைகளை தளர்த்தி விரிவுபடுத்துகிறது. மேலும் கடுகு விதைகளில் அல்லைல் ஐசோதியோசயனேட் உள்ளது. இது இரத்த நாளங்களை விரிவுபடுத்துகிறது மற்றும் ஆழமாக அமர்ந்திருக்கும் அடைப்புகளை உடைக்கிறது. இந்த கலவை நரம்புகளில் உள்ள கடினப்படுத்தப்பட்ட பிளக்குகளை மென்மையாக்குகிறது மற்றும் அதிக திரவமாக்குகிறது. ஆயுர்வேத நூல்கள் 2025 இன் படி எப்சம் உப்பு மற்றும் கடுகு விதைகளின் இந்த பயன்பாடு சதை மற்றும் கொழுப்பு தாதுவில் குவிந்துள்ள அசுத்தங்களை நீக்குகிறது மற்றும் வாதத்தால் ஏற்படும் விரைப்பை கரைக்கிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான 77 வயதான ஓய்வு பெற்ற விவசாயி திரு. நாதுலால் 2 தொடைகளின் நரம்புகளிலும் கடுமையான அடைப்புகள் காரணமாக நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை. நடப்பது கடினமாகிவிட்டது. இந்த உருவாக்க அமுக்கத்தை நான் பரிந்துரைத்தேன். ஆரம்பத்தில் இது ஒரு வெந்நீர் அமுக்கமாக மட்டுமே அவர் நினைத்தார். ஆனால் அவர் அதை தொடர்ந்து 3 நாட்கள் அவரது தொடைகள் இலகுவாக உணர்ந்தன. வலி குறைந்தது. 1 வாரத்திற்குப் பிறகு அவர், டாக்டர், நான் மீண்டும் என் வயலில் 10 நிமிடங்கள் நிற்க முடியும். என் கால்களில் இரத்தம் பாயத் தொடங்கியது என்றார். அவரது உயிர் சக்தியால் நான் மிகவும் வியப்படைந்தேன். அதை எப்படி செய்வது? எப்சம் உப்பு மற்றும் கடுகு விதைகளுடன் கூடிய சூடான நீர் அமுக்கத்தை ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்கு 20 நிமிடங்கள் தடவவும்.
எவ்வளவு நேரம்? இதை 7 நாட்களுக்கு வாரத்திற்கு 3 முறை பயன்படுத்தவும். உங்கள் தோல் எரிவதைத் தவிர்க்க கவனமாக இருங்கள். இந்த வைத்தியம் ஆழமாக உள்ள அடைப்புகளையும் உடைக்கும். அடைப்புகளின் வலியை தொடர்ந்து தாங்க விரும்பினால், இந்த சக்தி வாய்ந்த அமுக்கத்தை முயற்சிக்க விரும்பினால், அல்லது இல்லை என்று கீழே கருத்து தெரிவிக்கவும். 4வது, சூடான பால். மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகு நரம்பு சுவர்களை வலுப்படுத்தும். நண்பர்களே, இந்த வைத்தியம் நரம்புகளை உள்ளிருந்து வலுப்படுத்தும், அவற்றின் இளமை பருவத்தைப் போல நெகிழ்வானதாகவும் வலிமையானதாகவும் மாற்றும். இதற்காக உங்களுக்கு ஒரு கிளாஸ் பசுவின் பால், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் அரை டீஸ்பூன் கருப்பு மிளகு தூள் தேவை. ஒரு பாத்திரத்தில் பாலை சூடாக்கவும். மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகு தூள் சேர்த்து கொதிக்க வைக்கவும். பால் கொதித்து கெட்டியானதும் வெப்பத்தை அணைக்கவும். அதை ஒரு கோப்பையில் ஊற்றி சூடாக குடிக்கவும். மஞ்சளில் குர்குமின் உள்ளது. இது ஒரு சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்றியாகும். இது வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் நரம்பு சுவர்களை சரி செய்கிறது. கருப்பு மிளகில் பைப்பரின் உள்ளது. இது குர்குமின் உறிஞ்சுதலை 2000% அதிகரிக்கிறது மற்றும் நரம்புகளில் இரத்தக்கட்டிகளை தடுக்கிறது. இந்த கலவை நரம்புகளை வளர்த்து அவற்றை புத்துயிர் பெறுகிறது. ஹார்வ் ஹெல்த் 2025இல் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகுடன் சூடான பால் குடிப்பது 30 நாட்களில் நரம்பு நெகிழ்ச்சித்தன்மையை 40% அதிகரிக்கிறது மற்றும் புதிய இரத்த நாளங்கள் உருவாக ஊக்குவிக்கிறது என்பதை காட்டுகிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான 72 வயதான திருமதி விமலா தேவி, ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு மிகவும் பலவீனமான மற்றும் கடினமான நரம்புகள் இருந்தன. சிறிய காயங்கள் கூட இரத்தப்போக்கு ஏற்படுத்தும். அவளுக்கு கால்களில் தொடர்ந்து வலி இருந்தது. நான் அவளுக்கு இந்த பாலை குடிக்க அறிவுறுத்தினேன். ஆரம்பத்தில் அவளுக்கு கருப்பு மிளகின் காரமான தன்மை பிடிக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து 7 இரவுகள் அதை குடித்த பிறகு அவளுடைய கால்களில் வலி குறைந்து அவளுடைய தோலில் உள்ள நரம்புகள் குறைவாகவே தெரிந்தன. 1 மாதத்திற்கு பிறகு, டாக்டர், என் கால்கள் முன்பை விட வெப்பமாகவும் இலகுவாகவும் உள்ளன, மேலும் நான் சோர்வடையாமல் படிக்கட்டுகளில் ஏற முடியும் என்று அவள் சொன்னாள். அவளுடைய உற்சாகத்தைக் கண்டு நானும் உற்சாகமடைந்தேன். மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகு இரண்டும் இரத்தத்தையும் சதை உலோகத்தையும் சுத்திகரித்து நரம்புகளில் பிராணனின் ஓட்டத்தை அதிகரிக்கும் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. அதை எப்படி செய்வது? ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகாயுடன் 1 கிளாஸ் சூடான பால் குடிக்கவும். எவ்வளவு காலம்? தொடர்ச்சியாக 30 இரவுகள். எச்சரிக்கை: உங்களுக்கு பால் ஒவ்வாமை இருந்தால் நீங்கள் பாதாம் பாலை பயன்படுத்தலாம். இந்த பால் உங்கள் நரம்புகளை உள்ளிருந்து புத்துயிர் பெறும். நரம்புகளுக்கு இந்த தங்க மருந்தை நீங்கள் தயாரிக்க விரும்புகிறீர்களா, இல்லையா? அல்லது பலவீனமான மற்றும் கடினமான நரம்புகளுடன் நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்களா என்று கீழே உள்ள கருத்துகளில் ஆம் என்று எழுதுங்கள். 5வது செய்முறை: வேப்ப இலைகள் மற்றும் கற்பூரத்தை வெந்நீரில் வேக வைத்தல். பக்கவாதத்தை தடுப்பதற்கான இறுதிப்படி. நண்பர்களே, இந்த செய்முறை பக்கவாதத்தின் ஆரம்ப அறிகுறிகளை அனுபவிப்பவர்களுக்கானது, அதாவது திடீர் உணர்வின்மை அல்லது கை கால்களில் பலவீனம். இதற்கு உங்களுக்கு ஒரு கைப்பிடி புதிய வேப்ப இலைகள் மற்றும் ஒரு சிறிய துண்டு கற்பூரம் தேவை. ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணீரை கொதிக்க வைக்கவும். வேப்ப இலைகள் மற்றும் கற்பூரத்தை சேர்த்து 5 நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். வாயுவை அணைத்து பாத்திரத்தை ஒரு மேஜையில் வைக்கவும். உங்கள் தலை மற்றும் பானையை ஒரு பெரிய துண்டால் மூடி, இந்த சூடான நீரின் நீராவியை உடலின் எந்த பகுதியில் நீங்கள் மரத்துப் போயிருக்கிறீர்கள் அல்லது பலவீனமாக இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் தடவவும். நீராவியை 10 முதல் 15 நிமிடங்கள் உள்ளிழுக்கவும். வேம்பு ஒரு பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் இரத்த சுத்திகரிப்பான். இது நரம்புகளில் இருந்து தொற்றுகள் மற்றும் நச்சுகளை நீக்குகிறது. மேலும் கற்பூரம் நரம்புகளை உடனடியாக விரிவுபடுத்தி இரத்த ஓட்டத்தை மீட்டெடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வாசோடைலேட்டர் ஆகும். இந்த கலவை பக்கவாதத்தை தடுக்கிறது. 2025 ஆம் ஆண்டில் AIIMS நடத்திய ஒரு ரகசிய ஆய்வில் வேம்பு மற்றும் கற்பூர நீராவி நரம்புகளில் உள்ள நியூரோடிரான்ஸ்மிட்டர்களின் ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அழற்சி குறிப்பான்களை 60% குறைக்கிறது. இதனால் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் 80% குறைகிறது. எனது நோயாளிகளில் ஒருவரான 80 வயதான திரு.
கங்காசாகர் திடீரென தனது இடது கையில் உணர்வின்மையை அனுபவித்தார். மேலும் பொருட்களை பிடிக்க முடியவில்லை. மருத்துவர்கள் பக்கவாதம் ஏற்படும் என்று எச்சரித்திருந்தனர். நான் அவருக்கு இந்த நீராவியை பரிந்துரைத்தேன். ஆரம்பத்தில் வேம்பின் கசப்பான வாசனை அவருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் 3 நாட்கள் தொடர்ந்து அதை எடுத்துக்கொண்ட பிறகு அவரது கையில் உணர்வு திரும்பத் தொடங்கியது. பலவீனம் மறைந்துவிட்டது. ஒரு வாரத்திற்குப் பிறகு அவர், டாக்டர், நான் என் கண்ணாடியை அணிந்து மீண்டும் ஒரு புத்தகம் படிக்க முடியும். என் கை திரும்பிவிட்டது என்றார். அவரது கண்களில் கண்ணீரை பார்த்ததும் நானும் உணர்ச்சி வசப்பட்டேன். வேம்பு மற்றும் கற்பூரம் இரண்டும் அனைத்து தோஷங்களையும் நீக்க உதவுகின்றன என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. அவை வாதத்தால் ஏற்படும் நரம்பு அடைப்புகளை தனித்து உடைக்கின்றன. அதை எப்படி செய்வது? வேப்பம், கற்பூரம் கலந்த சூடான நீரில் இருந்து நீராவியை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 15 நிமிடங்கள் உள்ளிழுக்கவும். எவ்வளவு காலம்? தொடர்ச்சியாக 5 நாட்கள், பின்னர் வாரத்திற்கு 2 முறை. கவனமாக இருங்கள். நீராவியை உள்ளிழுக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு தீக்காயங்களை தவிர்க்கவும். இந்த தீர்வு பக்கவாத அபாயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். கீழே ஒரு கருத்தை இடுங்கள். இந்த உயிர் காக்கும் நீராவியை முயற்சிக்க விரும்புகிறீர்களா, இல்லையா? பக்கவாத அபாயத்தை நீங்கள் புறக்கணிக்க விரும்பினால். நண்பர்களே, இவை உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு நரம்பையும் உடனடியாக திறக்கும் 5 அற்புதமான சூடான நீர் வைத்தியங்கள். கல் உப்பு, கிராம்பு, கால் குளியல், இஞ்சி, இலவங்கப்பட்டை தேநீர், எப்சம் உப்பு, கடுகு அமுக்கம், மஞ்சள், கருப்பு மிளகுடன் பால் மற்றும் வேப்பம், கற்பூரம் கலந்த நீராவி. இந்த 5ம் இணைந்து தடுக்கப்பட்ட நரம்பு அடைப்பு மற்றும் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உணர்வின்மையையும் நீக்கும். இந்த இயற்கையான சூடான நீர் சிகிச்சைகளை பின்பற்றும் வயதானவர்கள் 90 நாட்களில் புற தமனி நோய் அபாயத்தை 75%ஆகவும் அவர்களின் நடை தூரத்தை 50%ஆகவும் குறைக்கிறார்கள் என்று AIIMS 2025 அறிக்கை கூறுகிறது. இந்த சிகிச்சைகள் ஆயிரக்கணக்கான முதியவர்களை பைபாஸ் அறுவை சிகிச்சை மற்றும் விலையுயர்ந்த ஆஞ்சியோபிளாஸ்டிகளிலிருந்து காப்பாற்றியுள்ளன. இப்போது இந்த சிகிச்சைகளின் விளைவுகளை நிரந்தரமாக்கும் 3 ஆயுர்வேத பழக்கங்களை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். முதல் பழக்கம், ஒரு எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு சிட்டிகை கருப்பு உப்பு கலந்து ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது. இது இரத்தத்தை மெலிதாக்கி சிரை நெரிசலை தடுக்கும். இரண்டாவது பழக்கம், மெதுவாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாலையும் 10 நிமிடங்கள் நடப்பது. நடைபயிற்சி கால்களின் நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. மூன்றாவது பழக்கம், இரவில் உங்கள் கால்களுக்கு கீழே ஒரு தலையணையை வைத்து தூங்குவது. இது கால்களில் உள்ள இரத்தம் இதயத்திற்கு எளிதாக திரும்பவும் வீக்கத்தை தடுக்கவும் உதவும். என்ன செய்வது? இந்த 5 சிகிச்சைகளில் குறைந்தபட்சம் ஒன்றை இன்றே தொடங்குங்கள். பிரச்சனை கடுமையாக இருந்தால் நீங்கள் கால் குளியல் மற்றும் பால் சிகிச்சையை இணைக்கலாம். உங்கள் அன்றாட வழக்கத்தில் இந்த சிறிய மாற்றங்களை முயற்சிக்கவும். 5 முதல் 7 நாட்களுக்குள் உங்கள் கால்கள் எவ்வாறு சூடாகவும் லேசாகவும் மாறும் என்பதை பார்க்கவும். இந்த தகவலை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு முதியவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனால் அனைவரும் பாதுகாப்பாகவும் வலியின்றியும் நடக்க முடியும். கீழே உள்ள கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த 5 வைத்தியங்களில் எதை முதலில் முயற்சிப்பீர்கள்? உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டிக்கு இவற்றைச் செய்வீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும். மைரா ஹெல்த் டிப்ஸ் சேனலுக்கு குழு சேரவும். அறிவிப்பு மணியை அழுத்தி உங்களுக்கு தெரிந்த அனைத்து முதியவர்களுடனும் இந்த வீடியோவை பகிரவும். இன்றிலிருந்து இந்த வைத்தியங்களை பின்பற்ற முடிவு செய்திருந்தால் கீழே ஆம் என்றும், நரம்பு வலி மற்றும் பக்கவாத அபாயத்துடன் நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்கள் என்றால் இல்லை என்றும் எழுதுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், சுறுசுறுப்பாக இருங்கள், உங்கள் காலில் உறுதியாக நிற்கவும்.